வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் சில்லி கார்லிக் மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில்லி கார்லிக் மஷ்ரூம் பண்ணுறதுக்காக நான் இங்கே 5 காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன். இது இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வத்தல் முங்குற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம். நீங்கள் காஷ்மீரி வத்தலுக்கு பதிலாக நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த வத்தலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இது அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு. இது நல்லா இப்போ சாஃப்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்த வத்தலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் பூண்டு சேர்த்துடலாம். நான் இங்கே 7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன சைஸுனால் 10 போல் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் இங்கே 200 கிராம் மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போது ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதை விட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த வத்தல் பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வத்தல் அரைச்சி அதே மிக்ஸி ஜாரில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து அதை நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்மில் வச்சு இது நல்லா வேக விட்டுடலாம். இப்போ 4 நிமிஷம் போல் ஆயிருக்கு. வத்தல் பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ 2-3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் அரை ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மஷ்ரூம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது இப்போது சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் போல் இருக்குது. மஷ்ரூமில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட தண்ணி லைட்டாக வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கிரேவி லைட்டாக திக்காக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நம்ம சில்லி கார்லிக் மஷ்ரூம் ரெடி ஆயிட்டு. இது சப்பாத்தி, ரொட்டி, நான் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.